फ्रेंड्स वेलकम टू संध्या कुट्टी चैनल इनकी நம்ம संध्या कुट्टी चैनल மூலமா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ரொம்பவே சாஃப்ட்டான வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நான் ரேஷன் அரிசியை தான் இன்னைக்கு பயன்படுத்தி ஒரு ஈஸியான மெத்தட்ல ரொம்பவே டேஸ்டியான வெள்ளையா இருக்கக்கூடிய இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கப்பால நான் 3 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசியை வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு நான் அரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து செகண்டு. தேர்டை வந்து நான் ஏற்கனவே அளந்து தான் வச்சுருக்கேன். இருந்தாலையும் நான் மெஷர்மெண்ட்டுக்காக அளந்து காமிக்கிறேங்க. பாருங்கள், மொத்தமாக வந்து 3 கப் அளவுக்கு நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சை அரிசியை வந்து நான் எடுத்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ இட்லி வந்து ரொம்ப வெளியேறின வர்றதுக்காக ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியங்க. இப்போ சாஃப்டாக இட்லி வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இது கூடவே அந்த ரேஷன் அரிசியில் வந்து எப்போவுமே வந்து அழுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்காக மைதா மாவு எடுத்திருக்கேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த பிசுப்பெல்லாம் வந்து போகிறதுக்காகவும் இப்போ சாஃப்டாக இட்லி வரத்துக்காகவும் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதுவுமே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கூட அழுக்குகள் இல்லாமல் ஒரு 3லேருந்து ஒரு 4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு முறை தான் நான் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு கழுவிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே எந்த கப்பால் நீங்கள் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு நான் உருட்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 முறை நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்து கொஞ்சம் கூட அந்த அழுக்குகள் இல்லாமல் நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்களன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 ஆமணக்கு கொட்டையே வந்து நம்ம ஊற போட்டு விட்டுடலாங்க. இப்போ இந்த அரிசியை பார்த்திங்களன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா வந்து ஊறி வரட்டுங்க. இப்போ வந்து நம்ம இட்லி அரிசியை பயன்படுத்திக்கின்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊறி வந்தாவே போதுங்க. இது ரேஷன் புழுங்கல் அரிசின்றதுனால ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா வந்து ஊறி வரட்டும். இப்போ இது ஊறி வந்த பிறகு நான் மிஷினில் கொடுத்து தாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். நான் தனியாக உளுந்து எதுவும் வந்து நான் தனியாக அரைக்க போகிறதில்ல. எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி தாங்க எடுத்துக்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம இதை வந்து சேர்க்கணுங்க. இப்போ வந்து சேர்க்கக்கூடாது. எதுக்காக இப்போ வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்திங்களன்னா இந்த மேலே இருக்கிற ஓடெல்லாம் வந்து பிரிஞ்சு வராது. அட் த சேம் டைம் வந்து இது வந்து லாஸ்ட்டாக போடும் போது தான் அந்த அரிசியோடு ஒட்டி பிடிக்குங்க. அப்படி இல்லைன்னா மேலே மிதந்து வரும். நம்ம தண்ணி வடிகட்டும் போது அந்த தண்ணியிலே வந்து போயிடுங்க. அதனால் இப்போ வந்து இந்த ஆமணக்கு நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த ஆமணக்கு கொட்டை இல்லைன்னா நீங்கள் விளக்கு எண்ணெயை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது எந்த டைமில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இட்லி செய்கிற அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் விளக்கு எண்ணெயை சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி இட்லி ஊற்றுனீங்களான்னா ரொம்ப சாஃப்டாக இட்லி வருங்க. இப்போ இது நல்லா கழுவிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 டைமுக்கு நான் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுக்கும் போது தான் இட்லி வந்து ரொம்பவும் நல்லா வெளியேன்னு நமக்கு கிடைக்குங்க. இப்போ இது மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம அரிசி ஊற போட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா கழுவி ஒரு 5 டைமுக்கு நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்.
இப்போ பார்த்தீங்களான்னா இப்போ இந்த தண்ணியை வந்து ஓரளவுக்கு வடிகட்டிட்டு அதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. நான் வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இதில் தான் வந்து நான் மிஷினுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேங்க. பாருங்கள், அரிசி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நான் இங்கே வந்து தண்ணி சேர்த்து அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து அங்கே சேர்த்து அரைக்கிற தண்ணி எந்த மாதிரி இருக்குமோன்ட்டு நமக்கு தெரியாது. அதனால் நான் வீட்டிலையே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியை வந்து ஊற்றிட்டு கொடுத்து அனுப்ப போகிறேங்க. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆமணக்கு பாருங்கள், மேல் தோலெல்லாம் நான் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த டைமில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடலாங்க. கொடுத்து அனுப்பிச்சிட்டு பிறகு வந்து இது எப்படி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்களன்னா, இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு நொய் பதத்துக்கு வந்து இருக்கணுங்க. அதிகமாக நைஸாக இருந்ததுன்னா நம்ம இட்லி வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அரைக்கும் போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது போல் தான் வந்து மிஷினில் நல்லா வந்து கெட்டியமாக அரைச்சி தருவாங்க. இப்போ நம்ம இட்லி மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்ல இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பும் சோடா மாவும் நல்லா வந்து இந்த இட்லி மாவோட கலந்து வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த பக்குவத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாங்க. இப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்திங்களன்னா இட்லி மாவு சரியாக வந்து புளிச்சு வராதுங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்க உப்பும் சோடா மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால சட்டுன்னு நல்லா வந்து புளிச்சு வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் பக்கமாக நம்ம அப்படியே விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இட்லி தட்டில் நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ இந்த கிளாத்து மேலே நல்லா வந்து தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு நான் கிளாத்தை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இட்லி மாவை நம்ம ஊற்றி விட்டுலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது போல் மேலாப்பில் பார்த்து நம்ம எடுத்து ஊற்றிக்கணும். கீழே வந்து அடி வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாதுங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணதோட அப்படியே ஒவ்வொரு தட்டும் ஊற்றும் போதும் இது போல் மேல் பாகம் மட்டும் எடுத்து நம்ம ஊற்றிக்கணுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வந்து தகன்னு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம இட்லி மாவை வந்து இதில் நம்ம சேர்த்து விட்டுறணும். ஒருவேளை தண்ணி வந்து கொதிக்காமல் நீங்கள் சேர்த்திங்களன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராதுங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நான் 3 தட்டும் வந்து சேர்த்து விட்டுக்கிட்டேங்க. இப்போ வந்து இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், இட்லியை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக நம்ம இட்லி வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரேஷன் அரிசியை வச்சு இப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அவ்வளோ சாஃப்டாக நமக்கு இட்லி வந்து கிடைக்குங்க. இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து ஒட்டி இருந்ததுன்னா ஈஸியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், சூப்பராக நம்ம இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பூ போல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான இட்லி பாருங்கள், ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. முழுமையாக ரேஷன் அரிசியை வச்சு நம்ம ஒரு சூப்பரான இட்லி வந்து நம்ம செய்து முடிச்சிருக்கோங்க. இந்த இட்லி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருக்கேங்க. இப்போ நான் ஒரு இட்லியை வந்து நான் புட்டு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
பாருங்கள் சுட சுட எவ்வளோ சாஃப்டாக நமக்கு இட்லி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல பூ போல் வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம். இதே மெத்தடோட நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.